கல்வி விருது வழங்கும் விழா அப்படிங்கிற விழாவை 3வது ஆண்டும் தாவேகா கையில எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நடிகர் விஜயா முன்னாடி நின்னு எல்லாருக்கும் கல்வி விருதுகள குடுத்துட்டு இருந்தாங்க விஜய். இப்ப முதலமைச்சர் விஜயா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இந்த விழாவை இன்னும் வந்து பிரம்மாண்டமா செய்யணும் அப்படிங்கிற மாரி கட்சியினுடைய தலைமை யோசிச்சுட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஜூன் 15ஆம் தேதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதாவும், அதுவும் இல்லாம 10, 12ஆம் வகுப்பு இந்த 2 வகுப்புகள்லயும் அதிக மதிப்பெண் எடுத்தவங்க அவங்கள மட்டும் தேர்வு செஞ்சு இந்த விருதுகள் வந்து கொடுக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த 2 வருஷத்துல பார்த்தா அதிக கவனம் ஈர்த்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இதுல அதிகமா வந்து பேரண்ட்ஸை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து விஜய் அவர்கள் கிடைச்சது. இப்போ முதலமைச்சராக பதவியேற்று என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு சொல்ல போறாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அவங்கள தேர்வு பண்ணி அங்கிருந்து அவங்கள கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் கொடுக்காம அவங்கள வந்தபடியே வந்து அனுப்பி வைக்கிறதுல வந்து ரொம்பவே அழகா பண்ணிட்டு இருந்தாங்க இந்த 2 வருஷம்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ இவங்களுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இன்னும் அதிகமா பார்த்துக்க போறாங்களா, இல்ல அதுல ஏதாவது கவனக்குறைவுகள் இருக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு.